Hey, what's up guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்க்கு மட்டும் Alight motion application app எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். Let's begin. இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணினா உங்களுக்கு ரைட் சைடில் டர்ன் ஆகிடும். ஸோ நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீனில் வியூ பண்ணலாம். நான் என்னென்ன எடிட் பண்ணுறேன்னு உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்கள். ஃபர்ஸ்ட் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் Alight motion டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு Alight motion ஆப் ஃபர்ஸ்ட்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணும்போது சில ஃபெசிலிட்டிஸ்லாம் உங்களுக்கு இருக்காது, எல்லாமே கொஞ்சம் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் யூடியூப்பில் போய்ட்டு Alight motion mob apk சொல்லிட்டு போடுங்க. உங்களுக்கு நிறைய லிங்க்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு சேனலை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே அந்த ஆப்போட லிங்க் கொடுத்துருப்பாங்க. அதை போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாக இருக்கும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா Alight motion அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அண்ட் Alight motion அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டுட்டோரியல்ஸ்லாம் அவங்களே கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் நிறைய ஃபீச்சர்ஸ், அட்வான்ஸான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும். ஜஸ்ட் இப்போதைக்கு Alight motion அப்ளிகேஷனில் நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்க்கு மட்டும் எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். தென் இப்போ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 3 லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா லோ குவாலிட்டி ப்ரிவ்யூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஆப் பார்த்தீங்கன்னா சில இடத்துல ஹேங் ஆகும். ஸோ அதுக்காக தான் நம்ம லோ குவாலிட்டி ப்ரிவ்யூ எனேபிள் பண்ணி வச்சுக்கிறோம். தென் இப்போ ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் என்ன எடிட் பண்ணுறீங்களோ அதோட நேம் டைப் பண்ணிக்கலாம். தென் அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ரேஷியோஸ் டிஃபால்ட்டாகவே கொடுத்துருப்பாங்க. தென் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பென்சில் மார்க் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் செலக்ட் பண்ணினா நீங்கள் கஸ்டமைஸாகவே உங்களோட ரேஷியோ க்ரியேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அது உள்ளே போய்ட்டு நீங்கள் நம்பர்ஸ் மட்டும் டைப் பண்ணாலே உங்களோட ரேஷியோஸ் க்ரியேட் ஆகிடும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீடியோட ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. 180pலேருந்து 1080p வரைக்கும் உங்களுக்கு ரெசல்யூஷன் இருக்குது. அண்ட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 1080 இல்லை 720 அந்த மாதிரி ரெசல்யூஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட வீடியோட குவாலிட்டி செம்ம பக்காவாக இருக்கும். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ரேட் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 12லேருந்து 13 வரைக்கும் இருக்குது. ஃபர்ஸ்ட் 30 இல்லை 24 இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி ஃப்ரேம் ரேட் வச்சுக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீடியோட பேக்ரவுண்ட் ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே பிளாக், ஒயிட், லைட் கிரே அண்ட் டிரான்ஸ்பரண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட வீடியோட பேக்ரவுண்ட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதெல்லாம் கரெக்டாக செட் பண்ணதுக்கப்புறமா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கிரியேட் ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ எடிட் பண்ணும்போது இப்படி தான் உங்களோட இன்டர்ஃபேஸ் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக உங்களுக்கு கார்னரில் ஒரு ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் செகண்டாக உங்களுக்கு இமேஜஸ் அண்ட் வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரீசெண்டான இமேஜஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வேறு இடத்துலேருந்து இமேஜஸ் வேணுன்னா ஜஸ்ட் வியூ ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேலரியில் இருக்க எல்லா ஆல்பமோட இமேஜஸும் வந்துடும். நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ஃப்ரேமில் ஆட் ஆகிடும். தென் ஆட் பண்ண இமேஜை நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரியும் நீங்கள் உங்களோட இமேஜை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 டாட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஹரிசாண்டல் கொடுத்துருக்காங்க, வெர்டிக்கலை கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட இமேஜை ஃப்ளிப் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபில் ஸ்க்ரீன் ஆப்ஷன். நீங்கள் என்ன ரேஷியோவில் பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த ரேஷியோ ஃபுல்லாக ஃபில் ஆகிடும். ஸோ அதுக்காக இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. தென் இமேஜ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வேணான்னா லெஃப்ட் சைடு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ லைக்வைஸ் ரைட் சைடும் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் சென்டர் உங்களுக்கு சென்டராக வேணாம் அப்படின்னா நீங்கள் சென்டர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ அதே சமயத்தில் நீங்கள் இமேஜை ட்ராகும் பண்ணிக்கலாம். ஸோ கட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரைட், லெஃப்ட் அண்ட் இன்பிட்வீனில் கட் பண்ணுற 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இமேஜை ஜஸ்ட் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த டியூரேஷனில் வேணுமோ அந்த டியூரேஷனில் கூட நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். இது ஒரு மெத்தட் இருக்குது. அண்ட் செகண்ட் மெத்தட் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு லேட்டராக சொல்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இதுலேயே இன்னொரு இமேஜ் லேயராக ஆட் பண்ண முடியுமானா முடியும். சேம் ஜஸ்ட் அந்த ப்ளஸ் சிம்பிள் செலக்ட் பண்ணிட்டு ஆட் இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு வியூ ஆல் கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன இமேஜ் வேணுமோ அந்த இமேஜ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சேம் உங்களுக்கு செகண்ட் லேயராக அப்பியர் ஆகும். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் 2-3 லேயர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். தென் இந்த இமேஜ் வேணான்னா ஜஸ்ட் அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலீட் ஆப்ஷன் இருக்கும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் டெலீட் பண்ணுறங்க. தென் இமேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் எஃபெக்ட்ஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய எஃபெக்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு எஃபெக்ட் நான் ஆட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு.
அண்ட் இந்த எஃபெக்ட்டில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் நிறைய டியூட்டோரியல்ஸ்லாம் போடுறேன், உங்களுக்கு இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நான் ஆட்டோ ஷேக் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக ஷேக் ஆகும். ஸோ இது மாதிரி எஃபெக்ட்ஸ்லாம் தான் நிறையவே இருக்கும். ஸோ அதுக்கெலாம் உங்களுக்கு தனியாக நான் டியூட்டோரியல் போடுறேன். அண்ட் இப்போ ஆடியோ எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அகைன் வந்து அந்த ப்ளஸ் சிம்பிள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு தேர்டாக ஆடியோ ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. சேம் நம்ம இமேஜ் அண்ட் வீடியோஸ் வந்து எப்படி நம்ம ஆட் பண்ணுவோம் அதே மாதிரி தான் இதுலேயும் பார்த்திங்கன்னா ரீசெண்டான ஆடியோஸ்லாம் இருக்கும். அப்படின்னா நீங்கள் வியூ ஆல் கொடுத்துட்டு உங்களோட ஆடியோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு கட் ஆப்ஷன் இருக்கும், ரைட்டு லெஃப்ட் தென் மிடில் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் லைட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். தென் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வால்யூம் ஆப்ஷன் இருக்குது, அதில் வந்து 200 வரைக்கும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு வால்யூம் வந்து இன்னும் அதிகமாக வேணும்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு முன்னாடியே ஒரு ட்ரிக் வந்து சொல்லியிருக்கேன், எப்படி வந்து இமேஜ் வந்து ட்ராக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ செகண்ட் ட்ரிக் பாருங்கள். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு டியூரேஷனுமோ அந்த அளவுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் இப்போ வீடியோ வந்து எங்கே எண்ட் ஆகுதோ அங்கே வந்துடுங்க. தென் இப்போ பார்த்திங்கன்னா செகண்ட் லேயர் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா செகண்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணினா உங்களுக்கு எண்டு வரைக்கும் அந்த வீடியோ வந்துடும். தென் நெக்ஸ்ட் இப்போ நம்ம டெக்ஸ்ட் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அகைன் ப்ளஸ் சிம்பிள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு டெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களோட டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அண்ட் டைப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலர் சர்க்கிள் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி உங்களோட டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் கரெக்டாக அலைன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து உங்களோட டெக்ஸ்ட் வந்து கீழே வரனா நீங்கள் வந்து அதை ட்ராக் பண்ணாலே போதும், உங்களால் அந்த டெக்ஸ்ட் வந்து கீழே இருக்க முடியும். அண்ட் சம்டைம் ட்ராக் பண்ணும்போது உங்களோட டெக்ஸ்ட் வந்து கரெக்டாக கீழே வராது. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து டைப் பண்ணி வச்சுருக்கீங்களே அதிலே வந்து நீங்கள் கீழே வந்து ப்ளேஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு வந்துடும். தென் இப்போ டெக்ஸ்ட்டுக்கு ஃபாண்ட் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாண்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு ரீசெண்டான ஃபாண்ட்ஸ்லாம் அதில் டிஸ்பிளே ஆகும். உங்களுக்கு வந்து இன்னும் அதிகமாக வேறு நிறைய ஃபாண்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணிட்டு வியூ ஆல்னு ஒரு ஃபாண்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே நிறைய ஃபாண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒன்று ஒன்றா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா டைப்லேயும் உங்களுக்கு வந்து ஃபாண்ட் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் ரைட் சைடில் 3 லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன கேட்டகரி வேணுமோ அந்த கேட்டகரி நீங்கள் செலக்ட் பண்ணினா உங்களுக்கு அந்த ஃபாண்ட்லாம் வந்து டிஸ்பிளே ஆகும். தென் இப்போ தனியாக நம்ம டாப் ஃபாண்ட்டில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணியிருப்போம், அந்த ஃபாண்ட்டில் எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஃபாண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் என்னென்ன டவுன்லோட் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஃபாண்ட்லாம் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபாண்ட் வந்து இம்போர்ட் ஆகிடும். அண்ட் நிறைய கேட்டகரிஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் என்னென்ன ஃபாண்ட்லாம் இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபாண்ட்லாம் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அதை யூஸ் பண்ணி உங்களோட ஃபாண்ட்டை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் வந்து ஃபாண்ட்டோட சைஸ் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறதுனா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 ptன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு உங்களோட ஃபாண்ட்டோட சைஸை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். தென் அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கிரே கலர் ஸ்கொயர் ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலர் ஆப்ஷன்லாம் ஓப்பன் ஆகும். ஸோ அதை யூஸ் பண்ணி உங்களோட கலரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட பேக்ரவுண்ட்லேயே நிறைய கலர்ஸ் இருக்கும், அந்த கலர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு இங்க் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் அப்படியே நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள். ஸோ ஏதாவது ஒரு கலரில் ஒரு ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அங்கே லைன் மாதிரி இருக்கும், கலர்ஸு சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல ப்ளஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலர் டைலாக் பாக்ஸில் அது வந்து ஆட் ஆகிடும். ஸோ இது மாதிரி வந்து உங்களோட பேக்ரவுண்ட் கலரை வச்சு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தென் வந்து ரைட் சைடில் டிக் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுறேன். ஆனால் இப்போ உங்களோட டெக்ஸ்ட்டை வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணால் கூட நீங்கள் டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து அதை ட்ராக் பண்ணாலே போதும், உங்களால் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இதை மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். தென் அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சேம் அந்த 3 கட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட டெக்ஸ்ட்டை வந்து கட் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டு ரீடோ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பை மிஸ்டேக்காக நீங்கள் வந்து டெலிட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அண்டு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அகைன் வந்து அதை ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். தென் இப்போ கலர் எஃபெக்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கலர்ஸ் அண்ட் ஃபில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் அண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா சேம் முன்னாடி வந்து நம்ம கலர்ஸ்லாம் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி அந்த ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிராடியன்ட் கலர் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை செலக்ட் பண்ணி உங்களோட டெக்ஸ்ட்டுக்கு வந்து டபுள் கலர் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு லைனில் 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி உங்களோட கிராடியன்ட் கலரை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்.
அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா Black and White கலர்ஸ் மட்டும் தான் இருக்குது. நீங்கள் இதோட கலர் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Black and White 2 கலர்ஸ் வந்து ஸ்கொயரில் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு என்ன கலர் சேஞ்ச் பண்ணுமோ அந்த ஸ்கொயரை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய கலர்ஸ் வந்து அப்பியர் ஆகும். ஸோ உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ டெக்ஸ்ட்டுக்கு வந்து எப்படி கொடுக்குறதுன்னு பார்த்தாச்சு. பேக் வந்துடுங்க. பேக் வந்ததுக்கப்புறமா இப்போ பார்டர் அண்ட் ஷேடோஸ் வந்து எப்படி ஆட் பண்ண பார்க்கலாம். செகண்டாக உங்களுக்கு அந்த ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோக் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை எனேபிள் பண்ணுறங்க. எனேபிள் பண்ணுறதுனால உங்களோட டெக்ஸ்ட்டுக்கு ஒரு பார்டர் க்ரியேட் பண்ண மாதிரி இருக்கும். ஜஸ்ட் அதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணாலே போதும். உங்களுக்கு எந்த அளவுக்கு பார்டர் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். சேம் இப்போ ஸ்டோக்கோட கலர் சேஞ்ச் பண்ணனா அந்த ஸ்கொயரை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய கலர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி உங்களோட கலரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். தென் அது கீழே பார்த்தீங்கன்னா இன்னர் பார்டர் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஆட் பார்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டெக்ஸ்ட்டுக்கு இன்னரில் வந்து பார்டர் வந்து க்ரியேட் ஆகும். சேம் அதே மாதிரி தான் உங்களோட சைஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இன்க்ரீஸோ டிக்ரீஸோ பண்ணிக்கோங்க. தென் உங்களுக்கு இன்சைட் பார்டர் வேணுன்னா இன்சைட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சென்டரில் வேணுன்னா சென்டர் ஆப்ஷன். தென் வந்து அவுட் சைடில் வேணுன்னா அவுட் சைட் பார்டரும் இங்கே இருக்குது. 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. தென் வந்து சேம் அதே மாதிரி வந்து Black கலர் ஸ்கொயர் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட கலர் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். தென் அது கீழே ஷேடோ ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஷேடோன்றதை எனேபிள் பண்ணுறங்க. எனேபிள் பண்ணதுக்கப்புறமா அது கீழே வந்து கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்கொயரை செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் அது கீழே சைஸ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் இன்க்ரீஸோ டிக்ரீஸோ பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ஆப்ஷன், அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் டிக்ரீஸ் பண்ணும்போது உங்களோட ஷேடோவோட ஒப்பாசிட்டியை வந்து கம்மி பண்ணோம். ஸோ அதுக்காக தான் அதை யூஸ் பண்ணுவாங்க. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பொசிஷன் ஆப்ஷன், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் எக்ஸ்ன்றதை செலக்ட் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைடில் வந்து மூவ் ஆகும். ஸோ அதுக்காக அந்த எக்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒய் ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப் அண்ட் டவுனில் வந்து மூவ் ஆகும். ஸோ அதுக்காக அந்த ஆப்ஷன் இருக்குது. ஜஸ்ட் வந்து உங்களோட பொசிஷன் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த ஆப்ஷன் லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளெண்டிங் ஆப்ஷன், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய பிளெண்டிங் எஃபெக்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த பிளெண்டிங் எஃபெக்ட்ஸ்லாம் சில இடத்துல தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அண்ட் நீங்கள் என்னோட வீடியோ டெய்லி பாருங்கள், பார்க்கும்போது உங்களுக்கே வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் எப்படி இந்த பிளெண்டிங் எஃபெக்ட்லாம் நம்ம யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு. அண்ட் ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒபாசிட்டி ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களோட டெக்ஸ்ட் வந்து லைட்டாக விசிபிளாக இருக்கும். ஸோ அதுக்காக வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு போர்டு இருக்கும், அதை யூஸ் பண்ணி உங்களோட டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். அது கீ அனிமேஷன்லாம் கொடுத்து ரொம்ப பக்காவாக பண்ணலாம். அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்கமிங் வீடியோஸில் போடுறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டை வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். தென் வந்து ஜூம் இன் ஜூம் அவுட் இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அதில் அப்கமிங் வீடியோஸில் போடுறேன். என்னோட வீடியோவை மறக்காமல் பார்த்துட்டே இருங்க. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எடிட் டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் உங்களோட டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து எடிட் பண்ண ஏதாவது சேஞ்ச் பண்ணால் அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் ஆட் எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே நிறைய எஃபெக்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நான் ஒரு டியூட்டோரியலாக போடுறேன். இந்த எஃபெக்ட்ஸ்லாம் வந்து எப்படி தனித்தனியாக யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் போடுறேன். உங்களுக்கு இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ அப்படியே பேக் வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் வந்து உங்களுக்கு ஐகான்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் என்னென்ன லேயர்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஐகான்ஸ்லாம் இங்கே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஜஸ்ட் அந்த ஐயை செலக்ட் பண்ணினா உங்களுக்கு அது வந்து விசிபிளாகவே இருக்காது, டிஸப்பியர் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து நிறைய வந்து டெக்ஸ்ட் லேயர்ஸ்லாம் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஆப் வந்து ஹேங் ஆகிடும். ஸோ அது வந்து போகிறதுக்காக தான் இந்த ஐகானை வந்து நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். இப்போ ஒரு டெக்ஸ்ட்டு இல்லை வீடியோ இல்லை இமேஜ் வந்து நீங்கள் எப்படி வந்து டூப்ளிகேட் பண்ணுறதுனா ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதில் டூப்ளிகேட் லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி டெக்ஸ்ட் வந்து டூப்ளிகேட்டாக வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ இதை யூஸ் பண்ணி உங்களுடைய டெக்ஸ்ட்டோ வீடியோவோ நீங்கள் வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். அண்ட் தட்ஸ் இட் கைஸ். பேசிக்காக வந்து அலர்ட் மோஷன் யூஸ் பண்ணி எப்படி வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, பேசிக்காக எப்படி ஆட் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அண்ட் இப்போ லாஸ்ட்டாக வீடியோ எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோ மார்க் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட்டுன்னு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணினா உங்களோட வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடும். அண்ட் எக்ஸ்போர்ட் ஆகும்போது ரொம்ப லேட், பேக்லாம் போய்ட்டு வேறு ஆப் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து எக்ஸ்போர்ட் ஆகாது. ஸோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அண்ட் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணினா டெய்லி போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் வீடியோ ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு ப்ரிவியூ ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க. ப்ளே பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு சேவ்னு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். அண்ட் தட்ஸ் இட் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.